ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி, எந்த மசாலாவுமே நம்ம அரைக்காமல் சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு மஷ்ரூம் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் மஷ்ரூம் சைஸு பெருசாக இருக்கிறதுனால நான் அதை ஒரு 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் இதில் இருக்க எல்லா மஷ்ரூமையுமே நல்லா நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பவுலில் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனில் பாதி நெய் பாதி நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மஷ்ரூம் எடுத்து இதில் போட்டு இதை நல்லா நம்ம பரட்டி விட்டுறணும். இது நல்லா வதக்கிறப்பவே நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். ஏன்னா மஷ்ரூம் வதங்க அதுலேருந்தே நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அதை வதக்கிட்டுட்டே இருக்கணும். அடுத்து மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு பேக்கெட் காளான் தான், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பிரட்டி விட்டுருவோம். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் நம்ம தண்ணியும் சேர்க்க வேணாம்னு சொல்லியாச்சு. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் பரட்டினதுக்கப்புறம் 1 கப்பு புளிப்புல தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரையும் சேர்த்து இது நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுருவோம். மூடி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை ஓப்பன் பண்ணி நல்லா நம்ம அதை பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் நமக்கு எதுவுமே சேர்க்கல, எந்த தண்ணியுமே சேர்க்கல, தயிர் மட்டும்தானே, அதனால் அடியில் பிடிச்சிடக்கூடாது. அதனால் நம்ம அதை அப்பப்போ பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், அந்த மசாலா, அந்த காளான், இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுல்ல. இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதை நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடணும். இதை ஒரு 4 பரட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். சூப்பரான ஒரு மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.